இதெல்லாம் போதும், பாவெல்லாம் மன்னிக்கப்பட்டுரும். பாவரிக்க ஜெபம் பண்ணல சர்ச்சில் போய், அது உதட்டில் தானே, உள்ளத்து மனம் திரும்புதல் இல்லை. பாவரிக்க ஜெபம் பண்ணிட்டல, அவ்வளோதான், முடிஞ்சிட்டப்போ இனி இஷ்டப்படி இரு. வாரத்தில் ஒரு நாள் வந்து பாவரிக்க ஜெபம் பண்ண போது இது பிசாசனுடைய தந்திரம். மக்களை இப்படி வஞ்சித்து 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 பொய் சொல்லி அவங்களை பாவத்துக்குள்ள அடிமையாக்கி அவங்களுடைய சமாதானத்தை கெடுத்து நிம்மதியை கெடுத்து கடைசியில் நரகத்தின் அக்குனிக்குள்ளே அவளை கொண்டு போதுதான் சாத்தானுடைய திட்டம். அப்போ யார் என்னை விடுதலை ஆக்குவா? தப்புன்னு தெரியுது, ஆனால் விட முடியலையே. அந்த நேரம் வந்தால் ஏவுதல் வருது. அந்த சீரியலை பார்க்காம இருக்க முடியல. மென்டல் மாதிரி ஆயிடுறேனே, பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுது. அதுக்கு போய் அடிமை ஆயிடுறேனே. செல்ஃபோனை இது பார்க்காம இருக்க முடியல. இந்த ஆபாச படங்களை என்னை தூண்டுது, என்னை ஏவுது, அது இல்லாமல் இருக்க முடியலையே. அந்த பின்னால் இருக்கிற பிசாசு அவனுடைய கிரியைகளை அழித்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க இயேசு வல்லமை உள்ளவர். அவரால் மட்டும்தான் முடியும். அவர் ஒருவர் தான் நம்முடைய பாவங்களுக்காக மறித்து பிசாசின் கிரியைகள் அழித்து ஜெயித்தவர். அப்போ அவர்கிட்ட அதனால தான் பாருங்கள், 30 வருஷம் 40 வருஷம் குடிகாரங்கெல்லாம் ஒரு நிமிஷத்தில் எப்படி விடுதலை அடைகிறாங்க? இது இயேசுனுடைய வல்லமை. அதுக்கு பின்னால் இருக்கிற ஆவியனுடைய கிரியை அழிக்கப்பட்ட உடனே மனசு புதுசாக மாறுகிறது. ஒரு மனிதனை புதிதாய் மாற்றத்தான் இயேசு உலகத்தில் வந்தார், மதம் மாற்றுவதற்கு அல்ல. அதனால் என்னங்க பிரயோஜனம்? குடிகாரனா இருக்கிற அந்த மதத்துலேருந்து குடிகாரனா இருக்கிற கிறிஸ்தவ மதத்துக்கு வந்து குடிக்கிறான்னா அவன் என்ன பிரயோஜனம்? அதில் மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுவது, அவனுடைய இருதயத்தை மாற்றுவது, பாவ பழக்கத்தின் விடுதலை சொல்கிறாள். அது பிறகு குடிக்கணும் சிந்தையே இல்லை எனக்கு. 3 வருஷம் ஆச்சு, குடிக்கவே இல்லையே. இது மாதிரி எத்தனை சாட்சி, ஆயிரக்கணக்கான சாட்சிகள் உங்களுக்கு முன்னால் என்னால் நிறுத்த முடியும். எப்படிங்க அவனுடைய வாழ்க்கை மாறினது? இயேசு என்கிற ரட்சகர், இயேசு என்கிற ஆண்டவர், அவர் சாத்தானுடைய கிரியைகளை அழித்ததுனால இந்த பாவத்தை கொண்டு வருகிற ஆவியின் கிரியை அழித்து அவர் தான் விடுதலை கொடுக்க முடியும். உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை ஐயா. நீங்கள் குடிப்பழக்கத்துக்கு, மதுபானத்துக்கு, போதை வசத்துக்கு, வாலிப மகளே, வாலிப தம்பி, ரகசியமாக ஏதோ ஒரு பாவத்துக்கு அடிமையாயிட்ட, கண்ணில் அகப்பட்டுக்கிட்ட, வெளியே வர முடியல, பெற்றோரிடத்தில் சொல்ல முடியல. இயேசுக்கு அது தெரியும். அவர்கிட்ட மட்டும் சொல்லு, உன் கண்ணீரை சிந்தி எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் போய் அகப்பட்டு கொண்டேன். இயேசு விடுதலை யார்கிட்டையும் சொல்ல மாட்டார். அவர் உங்களை காட்டி கொடுக்க மாட்டார். அவர் இலவசமாய் விடுதலை கொடுத்து, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது மகளே, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது மகனே, நான் உனக்கு விடுதலை தருகிறேன், என்னுடைய வாழ்க்கையை மாற்றி தருவார். அதுக்கு தான் இயேசு உங்களோடு பேசுகிறார். அதுதான் இயேசு செய்கிற மிகப்பெரிய அற்புதம். அடுத்தது இன்னொரு அற்புதம் என்னென்னா, பிசாசனுடைய கிரியை.